ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் கதை ரொம்பவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் குழப்பமாகவும் போக ஆரம்பிக்கும். கொக்கரோஷ்கா, யோரிகோ இவங்கெல்லாம் இன்னொரு மிஸ்ட்ரியாகவே இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 14. அடுத்த லோப்ல நம்ம ஹீரோ கண்பிடிக்கவோ பார்த்தா யோரிக்கோ தான் நம்ம ஹீரோ வந்து எழுப்பி விடுறா. ரஷ்யாவை கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு வா கூட்டிட்டு போறா. அப்போ உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. என்னது தெரியுமான்னு கேட்குறங்கிற ஒரு விஷயம் நீ தேடுனா ஈஸியா கிடைக்கிறது தான். பட் ஆனால் கரெக்டான கேள்வியை நீ கேட்கணும். லோப்ல நீ சர்வை பண்ணு, நீ கேட்குற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம 15 பேர் இந்த ஷிப்ல இருக்காங்க. நம்ம ஹீரோ இதனால் வர டைம் லோப்ல பார்த்தா எல்லா பீப்புளுமே இந்த ஒரு லோப்ல ப்ரெசென்ட்டா இருக்காங்க. கேமை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோரிக்கோ கேட்குறா. இன்ஜினியர் டாக்டர்னு யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்கவோ பார்த்தா இந்த லோப் நம்ம ஹீரோ தான் இன்ஜினியரா இருக்கேன். எத்தனை கினோஷியா இருக்கு அப்படின்னு சொல்லி செட்ஸோ கேட்கவும் மொத்தம் 3 இருக்கு அப்படின்னு லெவி சொல்லுது. சரி நீங்க என்னடா பண்ணிக்கோங்க, நான் என் ரூம்ல போய் தூங்க போறேன் அப்படின்னு ஷாமிங் கிளம்புறேன். டாக்டர், கார்டியன் ஏஞ்சல், கார்ட் டியூட்டில யாரும் இருக்காங்களான்னு கேட்கவும் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் கார்ட் டியூட்டில வந்து யோரிக்கோ ஒட்டாமே இருக்காங்க. அவங்க ஹியூமன்ஸ் லெவி கன்ஃபார்ம் பண்ணுது. இது நியாயமே இல்ல, அவங்க தப்பிச்சிட்டாங்களேன்னு காமட்டு வருத்தப்பட்டா. கினோஷியா அவங்கள தான் டார்கெட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ராக்கியோ சொல்றான். ஏன்னா 100% அவங்க ஹியூமன்ஸ்ங்கிறதுனால அவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்க. அண்ட் கினோஷியாக்கு அவங்க தான் பெரிய தடையா இருப்பாங்கன்னு ஸ்டெல்லா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. கொக்ரோஷ்கா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அவ என்ன சந்தேகப்படுறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்ஜினியரா நான் ஃபர்ஸ்ட் நாள் வெளியே வந்தா கார்டியன் ஏஞ்சல் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் கினோஷியாக்கும் நான் டார்கெட் ஆயிருவேன். ஸோ டாக்டர் மாதிரி நானும் அமைதியா இருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காய்ஸ், ஆக்சுவலி நான் ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு ஷிக்கிமிச்சி சொல்றான். நான் வேணா என்ன ஃப்ரீஸ் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி யோரிக்கோ சொல்றா. பட் ஆனா நீ ஹியூமன் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கேன்னு காமெண்ட் கேட்க ஹியூமன் தான், இன்ஜினியர், டாக்டர், கார்டியன் ஏஞ்சல்னு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் நான் ஃப்ரீஸ் ஆகி உங்க எல்லாருக்கும் டைம் கொடுக்குறேன்னு வா சொல்றா. ஹியூமன்ஸை ஃப்ரீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்னு ஷாமிங் கேட்கவும் அப்போ உங்கள யாரையாச்சும் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு யோரிக்கோ சொல்றா. எல்லாருமே தயங்குறாங்க. யோரிக்கோவே கோல்டு ஸ்லீப் குள்ள போறா. இந்த கேம் ஈஸியா இருக்காது. அண்ட் மற்ற கேம்ஸ் மாதிரி இது கிடையாது. ஏன்னா இதுல ஒரு ஆன்டி காஸ்மிக் ஃபாலோவர் இருக்காங்க. அது ஏசி ஃபாலோவர். அவங்க ஹியூமனாவே இருந்தாலும் தன்னை கினோஷியா மாதிரி காமிச்சுக்கிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. கினோஷியாவால அவங்களும் அட்டாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு ஏசி ஃபாலோவர் இங்க இருக்காங்க. உனக்கு இது ஈஸியா இருக்காது. கினோஷியாவால எல்லாரும் சாவணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பைத்தியக்காரங்க. ஆட்டத்தை பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கோல்டு ஸ்லீப் குள்ள போயிருந்தா. நல்ல வேலை ரியல் இன்ஜினியர் நான் தான் சொன்னா ஹியூமன் சைடு தான் இருப்பேன். சொல்றத மத்தவங்க நம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ காமட் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்து தனியா பேசுறா. ஆக்சுவலி நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. ஷீக்கிமிச்சியை பார்த்தா டவுட்டா இருக்கு. அவன் ஹியூமன் சொல்லவா எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரிஞ்சுது. அவனை ஏமாத்த நினைக்கிறேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஹெல்ப் பண்றியான்னு கேட்டா. கினோஷியாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப போய் சொல்ற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கினோஷியாவா இருக்கலாம். இப்படி ஈஸியில யாரையும் நம்பாத நம்ம ஹீரோ அவளை அனுப்பியிருந்தான். நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருக்கப்போ ஜின்னா அந்த இடத்துக்கு வர. நான் எக்ஸ்ட்ராவா சமைச்சிட்டா உனக்கு வேணுமா ஜின்னா நம்ம ஹீரோ கேட்கறான். எப்போ ஜின்னா சமைச்சான்னா அதுல அதிக உப்பு போட்டுருவா. பட் நம்ம ஹீரோ கரெக்டா சமைச்சு கொடுக்குறான். உன்னோட குக்கிங்கும் எப்பவுமே உப்பா இல்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ பொய் சொல்றதுனா அப்படின்னு வா கேட்கறா. இல்ல நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். கொஞ்சம் தேவையில்லாம வாயை விட்டுட்டேன். இப்போ அவ என்ன சந்தேகப்படுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இன்ஜினியரா இப்போ நான் யாரை செக் பண்றது? காமட்டை செக் பண்ணி அவ ஹியூமன் கன்ஃபார்ம் ஆனா ஷீக்கிமிச்சி அப்போ கினோஷியாவா அவ ஏசி ஃபாலோவரா இருந்து வேணும்னே குழப்பத்தை உண்டு பண்ணா. ஓகே, நான் ஷீக்கிமிச்சியை செக் பண்றேன். கினோஷியான்னு வந்துச்சுன்னா காமட்டை நான் நம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஒருவேளை ஷீக்கிமிச்சி ஏசி ஃபாலோவரா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். வார்ப் நடக்க போது டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லவும் முஷ்காவை பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். வார்ப் நடக்கும்போது ஒட்டாமே இறந்து போயிட்டா. ஒட்டாமே ஹியூமன் ஆல்ரெடியே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ டாக்டருக்கு எந்த வேலையும் இல்ல. நேத்து கோல்டு ஸ்லீப்குள்ள போன யோரிக்கோவும் ஹியூமன் தான். கார்ட் டியூட்டில இருந்த 2 ஹியூமன்ஸுமே எலிமினேட் பண்ணப்பட்டாங்க. ஸோ டாக்டருக்கு இப்போதைக்கு வேலை இல்ல. கினோஷியா ஒரு ஏசி ஃபாலோவர் வேற இருக்கிறாங்க. இன்ஜினியர் யாரு அப்படின்னு ஸ்டெல்லா கேட்கறா. நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி வரேன். இந்த ஷிப்ல ஒரு இன்ஜினியர் தான் இருக்க முடியும். அண்ட் அது நான் தான் அப்படின்னு சொல்லி ஜானஸ் சொல்றேன். உண்மையான இன்ஜினியர் நம்ம சொல்லுவோம். ஒன்னு ஜானஸ் ஏசி ஃபாலோவரா இருக்கணும், இல்ல கினோஷியாவா இருக்கணும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஆப்வியஸ்லி அப்ப இதுல ஒருத்தர் ஃபேக்னு சிற்பி பார்க்கவும் யாரை செக் பண்ணீங்கன்னு மத்தவங்க கேக்குறாங்க. நான் கொக்கரோஷ்காவை செக் பண்ண அவ ஹியூமன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் செட்ஸுவை செக் பண்ண அவ ஹியூமன் ஜானஸ் சொல்றான். அப்ப செட்ஸு தான் இன்னொரு கினோஷியாவா இல்ல மேபி அவன் ஏசி ஃபாலோவரா இருந்து சும்மா ரேண்டமா கூட சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. ராக்கியா எதுக்கு கொக்கரோஷ்காவை சூஸ் பண்ணன்னு கேக்குறான். அவளை பத்தி எனக்கு தானே தெரியும். பட் ஆனா மத்தவங்கிட்ட என்னன்னு சொல்றது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நேற்று மீட்டிங்ல ஃபுல்லா அவ அமைதியா இருந்தா அதான் சந்தேகப்பட்ட நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் கரெக்டா தான் தெரியுதுன்னு சிற்பியும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். நீ ஏன் செட்ஸுவை செலக்ட் பண்ணன்னு கேட்டா அதான் மீட்டிங்கை லீடு பண்ற மாதிரி தெரிஞ்சது அதான் அப்படின்னு நம்ம சொல்றான். 2 பேரோட ரீசனிங்குமே கரெக்டா இருக்கு. ஆமா காமட்டு, நீ எதுவும் சொல்ல விரும்பலையான்னு சிற்பி கேக்குறான். என்னப்பா உங்களுக்குள்ள எதுவும் லவ் ஓடுதா? இந்த லெட்டில் எஸ்கியூவை ஏமாத்த முடியாதுன்னு எஸ்கியூ சொல்லவும் ஷீக்கிமிச்சி சந்தேகப்படுற மாதிரி இருக்கானப்பா சொன்னா அப்படின்னு சிற்பி சொல்றான். இது நானா வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷீக்கிமிச்சி சொல்றான். ஆனா அவன் பொய் சொல்றான்னு எனக்கு தோணுது அப்படின்னு காமட்டு சொல்றான். ஷீக்கிமிச்சி கதறிட்டு இருந்தா. ஆனா காமட்டு பொய் சொல்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவா, எனக்கு அவளை பத்தி தெரியும் சிற்பி சொல்றான். காமட்டு கூட பொய் சொல்லி நம்மளை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. அவ கினோஷியாவா இருக்கலாம்ல ராக்கியோ கேட்க
கேட்கறான். என்ன டிசைவ் பண்றான்னு சொல்றீங்களான்னு ஜெப்பி கேட்கறான். அவ தானே இந்த மீட்டிங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு ஷாமிங் சொல்றான். பேர் ஷிக்கிமிச்சுக்கோ பாதி பேர் காமெட்டுக்கும் தான் ஓட் பண்ண போறாங்க. என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாருக்கு ஓட்டு விழ போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே ஓட் பண்ணி முடிக்கிறாங்க. அது யாரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா இப்போ ஷீக்கிமிச்சி தான் மொத்தமாக 8 ஓட்டு வாங்கியிருக்கான். காமெட்டு வெறும் 5 ஓட்டு தான் வாங்கியிருக்கா. ஸோ ஷீக்கிமிச்சி தான் இப்போ கோல்டு ஸ்லீப்குள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லி முடிவாகுது. ஏன்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக கினோஷியா என்னதான் டார்கெட் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா. இப்போ குக்குருஷ்கா நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. குக்குருஷ்கா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. எப்போ போல அவள் பெசர்க் மோடுக்குலாம் எல்லா டைமும் போக மாட்டான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் கார்டியன் ஏஞ்சல்னு வா செய்க காமிக்கிறா. நான் ரியல் இன்ஜினியர் நீ நம்புறியா நம்ம ஹீரோ கேட்கவா. ஆமானவா சொல்றா. நீவா ப்ரொடெக்ட் பண்ணவலான்னு கேட்கவா. கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வார்ப் நடக்குது. சின்னதான் அந்த தடவை இறந்து போறா. இப்படியே போச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 பேரை அழப்போம். வார்ப்ல ஒன்னும் கோல்டு ஸ்லீப்ல ஒன்னும் ஷாமிங் சொல்றான். மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜினியர் என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் அது போக டாக்டர் ஒப்பீனியனையும் கேட்கறாங்க. ஆக்சுவலி நான் தான் டாக்டர் அப்படின்னு ரெம்னன் சொல்றான். இத்தனை நாள் ஏன் அமைதியா இருந்தேன்னு ஸ்டெல்லா கேட்கறா. ஏன்னா ஃபர்ஸ்டே வெளியே வந்திருந்தா வார்ப் பண்ணும்போது கொண்டிருப்பாங்க. அதனாலதான் நான் வெளியே வரல. ஏன்னா நான் தான் டாக்டர் அப்படின்னு ராக்கியா சொல்றான். ஷிக்கிமிச்சி ஒரு ஹியூமன் தான், கினோஷியா இல்ல அப்படின்னு ரெம்னன் சொல்றான். ஆமா ஷிக்கிமிச்சி ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லி ராக்கியாவும் கன்ஃபார்ம் பண்றான். ஷிக்கிமிச்சி ஐயோ பாவம்பா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா இன்ஜினியர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஜானஸ் வந்துட்டு காமட்ட கினோஷியா அப்படின்னு சொல்றான். நானும் காமட்டை தான் செக் பண்ண. அவ கினோஷியா அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். காமட்டை இப்ப கோல்டு ஸ்லீப்ல போடுறாங்க. இது எல்லாமே ஈஸியா போகுது, கரெக்டாவும் இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் நாளே நான் அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கணும். ஆனா எதனால அவ என்கிட்டயோ சிற்பிட்டியோ வந்து அதை சொல்லணும். அப்படி பண்ணாதான் ஈஸியா மாட்டிக்கிடுவாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காமட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப சிற்பியை தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. அவன் அவ்வளவு போலிஷா பண்ண மாட்டான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஹீரோ ராக்கியாவை செக் பண்றான். பார்த்தா எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ கார்டியன் ஏஞ்சல் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கவும் இந்த தடவை கினோஷியாவை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜானஸ் சொல்றான். அடுத்த நாள் டாக்டரோட ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. அவ கண்டிப்பாக கினோஷியா தான் அப்படின்னு சொல்லி ரெம்னன் சொல்றான். பட் கினோஷியா தான் அப்படின்னு ராக்கியாவோ சொல்றான். இன்ஜினியர்ஸும் நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவ கினோஷியா தான் மற்றவங்க பார்த்துட்டு இன்ஜினியர் கிட்ட இன்னைக்கு உங்க ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டா ராக்கியோ இன்னைக்கு நான் தான் வின் பண்ணிருக்கேன். பிளானை கண்டுபிடிச்சிட்டேன். ராக்கியோ தான் கினோஷியா நம்ம ஹீரோ சொல்றான். ராக்கியோ அப்படியே சிரிச்சிட்டு நிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ராக்கியோ ஆல்ரெடியா ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதுனால அவன் கினோஷியாவா ஆகும்போது தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். நம்ம ஹீரோ ராக்கியாவை கினோஷியான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் ஆனா மற்றவங்களும் அதை நம்பணும். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.